எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஓசியா 6வது அதிகாரம் 2வது வசனம். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர், ஒரு காலத்தில் நாங்கள் ஃபினான்ஷியலி நல்ல உயர்ந்த சூழலில் இருந்தோம், இன்றைக்கு எல்லா தரைமட்டமாகி ஒன்றுமில்லாமல் நாங்கள் மறித்த சூழலில் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். சிலர் சொல்லலாம், ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று எனக்கு தெரியல பிரதர், நான் ஏன் வாழ்றோன்னே தெரியல, சுற்றி கடன் பிரச்சனைகள் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது, நாங்கள் யார் எங்களை வெளியே கொண்டு வருவார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பட்டு போன உன் வாழ்க்கையை, உயிரிழந்து போனிருக்கிற உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். யார் எங்களை உயிர்ப்பிக்க முடியும், எப்படி நான் மேலே வர முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கூப்பிட்டாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை, உதவி கேட்டாலும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எங்கள் கண்ணீரை துடைப்பதற்கோ ஆறுதலாய் இருப்பதற்கோ ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். எல்லா மனிதர்களும் உங்களை விட்டு விலகினாலும் மாறாத கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என்று சொல்லி அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்களை எழும்ப செய்வார், உங்களை நடக்க செய்வார், ஓடச் செய்வார், பறக்கச் செய்வார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற என் ஆண்டவருடைய வார்த்தையினால் முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஓசியா 6:1 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்லி. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கு இழப்புகள் நிமித்தம் ஆண்டவரை ஓரமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சுற்றி திரிகிறோம். எதுக்கையா ஆண்டவரை தேடுறோம், எதுக்கையா கோயிலுக்கு போகிறோம், எதுக்கையா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், எதுக்கையா உபவாசம் பண்றோம், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்கலையே, நான் ஒரு நன்மையும் பார்க்கலையே, நான் மேலே வரலையே என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை உயிர்ப்பிக்கிறவர். அவர் எதிர்பார்க்கிற காரியம், நீ என்னிடத்தில் திரும்பு, நீ தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகுங்கள், தேவ சமூகத்தில் ஜெபிக்க பழகுங்கள், தேவனை நோக்கி ஜெபிக்க பழகுங்கள். நன்றாய் கவனியுங்கள். எனக்கு அவர் ஜெபிப்பார், இந்த ஊழியக்காரர் ஜெபிப்பார், அவர் ஜெபிப்பார். ஊழியர்கள் ஜெபிப்பது நல்லதுதான், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஜெபத்தை. நீங்கள் வாயை திறந்து கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ வாயை திறந்து கேட்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் செய்து உங்களை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவை, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தனை துடைப்பீராக, வேதனைகளை மாற்றுவீராக, துக்கத்தை மாற்றுவீராக, அவமானத்தை மாற்றுவீராக. இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்போது இப்படி கரத்தை நீட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும், உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.